Hi friends, கள்ளக்குறிச்சியிலிருந்து இன்ஜினியர் ஜான் ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷன். இன்டீரியர் ஒர்க் நிறைய டவுட்ஸ் நிறைய என்கொயரி கண்டினியூட்டியாக வருது. அதில் மேஜரான பார்ட் வந்து ஃபால் சீலிங் ஒர்க். என்ன மெட்டீரியல் சார் யூஸ் பண்ணலாம்? நம்ம பிளான் ஃபஸ்ட்டு வீடு கட்டிடுறோம், அதுக்கப்புறம் திடீர்னு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணணும் போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நிறைய தவறுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி கண்டினியூ வந்ததுனால என்னென்ன மெட்டீரியல்ஸ், அதை எப்படி தவிர்க்கணும், எப்படி வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு சைட்டில் பண்ண ஒர்க்கை இப்போ லைவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்க ஃபால் சீலிங் ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா மேஜரான பார்ட் வந்து ஜிப்சம் போர்டு, ஸ்க்ரூ, பட்டி பேஸ்ட், ஸ்ப்ரிங் ஓஸ், ஒயர், லைட், பெயிண்ட், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மேஜரான பார்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெரிந்து பாருங்கள், இது வந்து டி சேனல், எல் சேனல். இந்த சேனலை வச்சு தான் மேஜராக வந்து இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே தொங்குறது வந்து ஸ்ப்ரிங் ஓஸ். இந்த ஸ்ப்ரிங் ஹோஸை வச்சு எலக்ட்ரிக் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஒயர் வந்து வெளியில் தொங்காத அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து கார்னர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த சைடில் தெரிந்து பார்த்தீங்களா, இந்த கார்னர் பாயிண்ட், இந்த கார்னரில் தெரியறதுலாம் வந்து நம்மளுடைய ஹோம் தேட்டர் பாயிண்ட். ஹோம் தேட்டர் பாயிண்ட்டு நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து விட்டுருணும். பாருங்கள், இந்த கார்னர் தெரியுதுங்களா, இதோட மெயின் பாயிண்ட் வந்து நம்ம வந்து டிவி யூனிட்டுக்கு நேராக வந்து இந்த ஒயரிங்கை வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணும். ஃபால் சீலிங் வந்து சீலிங்லேருந்து 1 feet கம்மியாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணும்போது இந்த லைட் பாயிண்ட் தெரிஞ்சு பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த ஹோல்டர் இங்கே தெரியுதுங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோல்டர் இருக்கலாம், அதெல்லாம் வந்து 1.5 feet கீழே வந்து நம்ம ஹோல்டர் பாயிண்ட்லாம் கொடுத்துடணும். ஃபால் சீலிங் பண்ணுறோம் பண்ணலை கொடுத்துட்டா தான் நம்ம ஃபால் சீலிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த ஃபால் சீலிங்கோட டிசைன். இந்த 3 பேரப்பட் வால் மாதிரி பெருசாக கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து பாக்ஸ் கட்டிச்சு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த ஃபால் சீலிங் டிசைனை வந்து அவுட்புட் கொண்டு வர போகிறோம். இது வந்து ஃபேன் பாயிண்ட்டு. லைட் பாயிண்ட் இந்த பாருங்கள். இப்போ இந்த சீலிங் லேயர்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லேயர் வந்து பாருங்கள், இது ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர். இந்த மடிச்சிருக்கிறதுக்கு உள்ளார வந்து நம்ம வந்து லைட் ஓஸை வந்து நம்ம கொடுத்து அதோட லைட் வந்து நைட் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து விட்டு வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டிய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட், லைட் பாயிண்ட். இதோ பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளார ஹோல் சின்ன குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதெல்லாம் வந்து லைட் எங்கெங்கெல்லாம் லைட் வருதோ நம்ம முன்னாடியே பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஜிப்சம் போர்டை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இருந்து இந்த ஒயரிங்கை இழுத்து ஸ்ப்ரிங் ஹோஸ் வச்சு ஒயரை உள்பக்கமாக கொடுத்து நம்ம வந்து லைட் பாயிண்ட் கொடுக்கறது வந்து நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ரவுண்டெலாம் எப்படி மடிச்சிருக்கணும், பட்டி பேஸ்ட் வச்சுருக்காங்களா, அந்த ரவுண்டை மடித்து அந்த இடத்துல வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பட்டி பேஸ்ட் வச்சு நம்ம வந்து இது பண்ணி விடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டேப்பும் நம்ம வந்து அடிக்கணும். டேப் வச்சு அதுக்கு மேலே பட்டி பேஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த போர்டு வந்து 15 mm, தட் மீன்ஸ் 1/2 inch இந்த போர்டோட சைஸ். இதை பாருங்கள், இதுதான் இந்த சைஸ் தான் வந்து 15 mm 1/2 inch இந்த போர்டோட சைஸ். நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஜிப்ரோக் அப்படின்ற பிராண்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லா சைட்லேயுமே இந்த பிராண்டை தான் வந்து ஸ்பெசிஃபையாக யூஸ் பண்ணுறோம். இது பாருங்கள், இந்த பிராண்டை தான் ஸ்பெசிஃபையாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு போர்டோட லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 feet into 6 feet. தட் மீன்ஸ் 24 சதுரடி வந்து இந்த போர்டு வந்து கவரேஜ் பண்ணுது. பாருங்கள், இதான் அந்த போர்டு 24 சதுரடி இந்த போர்டு வந்து கவரேஜ் பண்ணுது. இந்த மெட்டீரியலை வச்சு நான் சொன்ன மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு தான் இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16 into 16. இதோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஃபால் சீலிங்கை வந்து அமைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மையக்கருவாக வச்சு அதிலிருந்து அந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணிப்பாக இருக்கும். எந்த ரூமாக இருந்தாலும் சரி, நான் பெட்ரூம்னு சொல்ல வரல, ஹால், கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ரூம், எந்த ரூமாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுறதும் நல்லா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.